வேதம் சொல்லுகிறது, தம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதத்தை செய்தார். நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தால் இயேசு உங்கள் அற்புதம் செய்திருப்பார். நீங்க எதிர்பார்க்க அற்புதம், நீங்க எதிர்பார்க்கிற சுகத்தை இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து உங்கள் சுகத்திற்காக விடுதலைக்காக ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் சுகத்திற்காக விடுதலைக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக கர்த்தர் சொன்னார், இந்த சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சியிலே அநேக சாட்சிகளை நான் கொண்டு வருவேன். இந்த சாட்சிகள் மூலமாக என் பிள்ளைகளோடு நான் பேசுவேன். பேசி அவளுக்கும் அவளுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க அற்புதங்களையும் சுகங்களையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லித்தான் வாக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தரே இந்த சுகம் தரும் தேவன் என்ற பெயரும் கொடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த நாளிலே நம்மத்திலே ஒரு அருமையான சகோதரி தேவன் தனக்கு செய்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிறாங்க. நீங்கள் இப்போ முதலாவதாக அவங்க சாட்சியை நீங்கள் கேட்கணும். அந்த சாட்சியை கேட்டு நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது நீங்களும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் என்ன சுகம் என்ன அற்புதத்தை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்குற சுகத்தையும் அற்புதத்தையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்து அவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நாள் நம்ம இந்த அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய சாட்சியை கேட்கலாமா? வாங்க சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நீங்கள் இந்த சுகம் திறந்த நிகழ்ச்சியை வந்து சாட்சி கொடுக்க வந்து நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? மரியசெல்வி. மரியசெல்வி, ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரில் இருக்கிறீங்க? நாங்கள் அரிமனை. ஓ, ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், கன்னியாகுமரி. ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நான், என் அம்மா, என் மகா. ஓ, சரி சரி. நாங்கள் 3 பேர் தான். அப்படியா? நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம், நான் வேலை பார்க்குறேன். என் மகா வந்து படித்து முடிச்சு இப்போ தான் ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கா, லேப் டெக்னீஷியன் இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ நீங்கள் எல்லோரும் 3 பேர் ஒன்றா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, உங்கள் வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு செய்திருக்காரு? எனக்கு 7 வருஷமா இந்த சுகர் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் சுகர் தான் வந்துச்சு எனக்கு. சுகர் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு இந்த கால் முட்டு வலி. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணப்போ முட்டு தேய்வு அப்படின்னு சொன்னாங்க. நடக்க முடியாது, நீங்க ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டு வலி வந்தா உங்களுக்கு என்ன செய்யும்? என்ன மாதிரி முட்டு வலி வந்தா நல்ல வலியா இருக்கும். எனக்கு முழங்கால் போட முடியாது, முழங்கால் படி போட்டு ப்ரேயர் பண்ண முடியாது, நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்துச்சுன்னு உடனே மூச்சு முட்டையது மாதிரி எல்லாம் வரும். உடனே காலெல்லாம் நல்ல களைப்பு, பெருவிரல இருந்து இடுப்பு வரைக்கும் களைச்சியாரு, நடக்கவே முடியாது. இடுப்பு வரையும் பாதிப்பு இருந்துச்சு. இடுப்பு வலியில இருந்தும் பாதிப்பு இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால அப்ப உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறது கூட கஷ்டமா இருக்கும். ஆமா, வீட்டு வேலை செய்யறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நான் மிட்டம் தூக்குறதெல்லாம் நின்னுட்டு, பெரிய சூல் எடுத்து நின்னுட்டு தான் தூப்பேன். வீட்டுல மிட்டம் தூக்குறதுக்கு கூட, வீடு தூக்குறதுக்கு கூட கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் எங்க அம்மா திட்டுவாங்க, நீ என்னைக்கு இப்படி நின்று தான் தூப்பிய, குனிச்சு நின்று தூக்க மாட்டீங்க கேட்டேன். ஏன்னா எங்க முற்றத்துல நிறைய ரப்பர் செருவு தொழினால குனிஞ்சு நின்று தூத்தாதான் அது போயிடும். இல்ல நட்டு நின்று தூத்தா போவாது, தும்பு சூழல் குனிய முடியாது. அதனால வயசான அம்மா தான் குனிஞ்சு தூப்பாங்க. என்ன திட்டி திட்டி அவங்கதான் தூப்பாங்க. உங்களால முடியல இப்போ? ஆமா, அவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருந்துட்டு இப்ப நல்லா மிட்டம் தூக்குறேன், நடக்கிறேன். ரொம்ப தூரம் நடந்தேன். சரி, உங்களுக்கு இந்த சுகம் எப்படி கிடைச்சிச்சு? நீங்க அன்னைக்கு திறப்பன் மாச ஜெபத்துல நீங்க பிரேயர் பண்ணினீங்க. அக்டோபர் மாசத்துல திறப்பன் மாச ஜெபத்துல நீங்க பிரேயர் பண்ணினீங்க. பிரேயர் பண்ணிட்டு சகோதரிக்கு உங்களுக்கு விடுதலை ஆக போகுது, காலு முட்டு வலினால கஷ்டப்படுகிற உங்க சகோதரி உங்களுக்கு வலி அதிகமா இருந்து மாறி போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தொடுகிறார் என்று சொன்னீங்க. அப்ப எனக்கு கர்த்தர் தொடுறது மாதிரி உடம்பெல்லாம் நல்ல வேர்த்தது மாதிரி இருந்துச்சு. அப்புறமா உடம்பெல்லாம் நல்ல கூலாயிருச்சு. இந்த கால் வெளியெல்லாம் எப்படி இறங்கி போறது மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுல இருந்து முட்டு வெளியெல்லாம்
நல்ல சுகமாயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் சோதித்து பாருங்கன்னு சொன்னதும் நான் உடனே சோதித்து பார்த்தேன். நான் சோதித்து பார்த்து சொன்னேன். சொன்னீங்க. உடனே நான் சோதித்து பார்த்தேன். ரொம்ப நேரம் அந்த இடத்துல நான் முழங்கால் படி போட்டு நின்னேன். ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் நேரம் கூட முழங்கால் படி போட்டு நிக்க முடியாதுன்னா அன்னைக்கு ரொம்ப நேரம் முழங்கால் படி போட்டு நின்னேன். எல்லாம் நீ குனிஞ்சு எல்லாம் சோதித்து பார்த்தீங்க. எல்லாம் சோதித்து பார்த்தேன். அன்னையில இருந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. அற்புதமா சுகமாக்கிட்டார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு உங்களை மாதிரி நிறைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டு இதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா முட்டு தெலும்பு தேஞ்சு போச்சு, முட்டு எலும்பு பாதிக்கப்பட்டு போச்சு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த முட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னால் நடக்க முடியல, குனிஞ்ச வேலை செய்ய முடியல, காலை மடக்க முடியலை பிரதர், யார் இங்கே நடந்து போனால் கூட ஆட்ட உதவி தேவை இருக்குது. இன்றைக்கி அப்படி கஷ்டப்படுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் சாட்சி அவங்கள தொடப்போகுது. அதுக்காக கர்த்தர் உங்களை சாட்சியை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா இதை மாதிரி நீங்கள் அவங்களும் இந்த சாட்சியை கேட்டு, ஆண்டவர் எனக்கு இந்த முட்டு வலி இருக்குது, இன்றைக்கி ஆண்டவர் என்னையும் தொட்டு சுகமாக்குன்னு சொல்லி நிச்சயம் அவங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது அவங்க ஜெபத்தையும் கர்த்தருக்கு என்னை சுகமாக்க போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சாட்சியை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சாட்சி இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. ஆனால் மீண்டும் ஒரு விஷயம், இந்த நாளிலே நீங்கள் சிரமம் பார்க்காதபடிக்கு இவ்வளோ தூரம் வந்து இயேசுவுக்காக நீங்கள் சாட்சி கொடுத்தபடினால மீண்டும் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றி என் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எப்படி நல்ல சாட்சியை கேட்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்தப்பா ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 7 வருடம் பாருங்கள், அந்த முட்டு வலி அவங்க பேசிக்கொண்டு அநேக கதை சொன்னாங்க. ஒரு வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த 2 முட்டும் தாங்க முடியாத வலி. அவங்க சொன்ன பெரு விரலில் இருந்து இடுப்பு வரையும் அந்த வலி தாங்கவே முடியாது, அவ்வளோ வேதனை எனக்கு. ஆனால் யோசித்து பாருங்க, கர்த்தர் அந்த சகோதரியை நேசித்து இன்றைக்கி அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்து இன்றைக்கி நம்மத்தில் சாட்சியாக கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அதை நான் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். இந்த நாளிலும் உங்கள் 2 முட்டைகளும் தேஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கலாம். நீங்கள் அது நிமித்தமாக நீங்கள் மனம் உடைந்து போய் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் ஜெபிப்பதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வசனம் நல்லா வாசி பாருங்க. முதலாவதாக நீங்கள் ஒரு காத்துக்கு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறா, உன் உள்ளத்திலே சந்தேகம் வரக்கூடாது. நான் ஜெபிக்கிறபடி இன்றைக்கி இயேசுனுக்கு அற்புதத்தை செய்வார், நான் இப்போ சுகமாமே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெப நேரத்தில் நான் ஜெபிக்கிற பொழுது இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், நானும் இப்போ சுகமாவேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணுமா, இருதயத்திலே, அது அழகாக சொல்கிறார், இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. வேதம் அர்த்தம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா யாக்கோபு அதை குறித்து சொல்லுகிறார், சந்தேகப்படுகிறவன் கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை எதையும் பெறவே முடியாது என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஆண்டவன் நம்மளை எதிர்பார்க்குற காரியம் என்ன? ஒரே ஒரு காரியம், என் பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுது அவங்க சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டால் நான் அற்புதத்தை செய்ய முடியாது. அப்போ சந்தேகம் எதை கொடுக்கிறது? தேவனுடைய வல்லமை நீங்கள் சந்தேகப்படுகிறீங்க. அதுதான் நீங்கள் சந்தேகம் எதை குறிக்கிறது சொன்னால், இயேசுவால் இது முடியுமா என்று சொல்லி நீங்கள் அவருடைய வல்லமையை சந்தேகப்படுகிறீங்க. அவருடைய வல்லமையை சந்தேகப்பட்ட பின்பு தேவன் எப்படி உங்களை அற்புதம் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிப்பார். அவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன் அவர். அப்போ அவருக்கு சொல்லுகிறார், இப்போ என் வல்லமையே அவங்க சந்தேகப்பட்டால் நான் எப்படி சுகம் கொடுக்க முடியும்?
நான் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. சாட்சியை கேட்குறீங்க இல்லை? இந்த சாட்சியை கேட்ட பின்பும் உங்கள் வாழ்க்கையில் தேவ வல்லமை சந்தேகம் இருக்குமானால் தேவன் அற்புதத்தை செய்ய முடியாது. நீங்கள் தொடர்ந்து வேத்த வாசித்து பாருங்களேன். அப்போ 14ஆம் அதிகாரத்தில் லீஸ்த்ரா பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். எவ்வளோ உட்கார்ந்துருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், வேதம் சொல்லுது, அவனால் நடக்க முடியாது. அவனுடைய கால்கள் செயலிழந்து போன கால்கள், வலுவிழந்து போன கால்கள். அழகாக பைபிள் எழுதப்படுக்கு, அவன் நடக்க முடியாதவனும் வலு இழந்து போனவனுமாக இருந்தான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் பவுல் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அந்த பிரசங்கத்தை அவன் கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் அந்த வசனம் தொடர்ந்து நல்லா வாசிப்பாருங்க. அவன் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பவுல் அவனை உற்று பார்த்தாராம். இந்த அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் பவுலுடைய உள்ளத்தில் ஏவுகிறார், அவனை பார். பவுல் திடீர்னு அவனை பார்க்கிறார். அப்போ ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தில் உணர்த்துகிறார், அவனுக்கு இன்றைக்கு நான் சுகமாவேன். இந்த பவுல் பிரசங்கிக்கிற இயேசு இப்போ என்ன தொடுவார்? ஏன்னா பவுல் பிரசங்கியிருப்பார், இயேசு அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன், அவர் சில அற்புதங்களை சொல்லியிருப்பார். இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார், சப்பானில் நடக்க செய்தார் என்று சொல்லி இயேசுடைய வல்லமை குறித்தும் அழகாக பவுல் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை நல்லா கேட்கிற பொழுது இயேசு யார் என்பதை அந்த மனிதன் அறிந்து கொள்ளுகிறான். பிறவி சப்பானி. ஆனால் பவுல் பிரசங்கம் பண்ண இந்த இயேசு யார், இவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன், இவருடைய வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமை என்பதை அவன் தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து கொள்ளுகிறான். அதை சரியாக அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்டபடினால்தான் இவன் பார்க்குறான், இப்போ இந்த பவுல் பிரசங்க பண்ணுகிற இந்த இயேசு இப்போ என்ன தொடுவார்? இப்போ நான் சுகமாவேன், நானும் சுகமாவேன். மரித்தோரை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து இப்போ என்ன நடக்க பண்ணுவார்? சப்பானி நடக்க பண்ணின இயேசு கிறிஸ்து என்ன நடக்க பண்ணுவார்? குருடருக்கு பார்வை கொடுத்த இயேசு கிறிஸ்து என்ன நடக்க பண்ணுவார்? அவன் இருதயத்திலே ஒரு விசுவாசம் வருகிறது. அவன் இருதயத்தில் சந்தேகமே வரலை, இப்போ நான் சுகமாவேன். அதைத்தான் பவுல் பார்க்கிறார். ரட்சிப்பு அடைவதற்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது. அது என்ன? சுகமடைவோம் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அவனுடைய உள்ளத்தில் இருதயத்தில் சந்தேகமே இல்லை. அவன் இன்றைக்கி நான் சுகமாவே என்று சொல்லி சந்தேகப்படாமல் அந்த இருதயத்தில் விசுவாக்கிறபடினாலே நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. யோசிச்சு பாருங்க. அவன் சந்தேகப்பட்டு இருந்திருப்பானா எப்படி நான் எழுந்து நடக்க முடியும்? என்னை கை தூக்கி விடுங்க ஐயா, நீங்கள் என்னை தொடுங்க ஐயா, நீங்கள் என்னை கையை தூக்கி விடுங்க, நான் எழுந்து நிற்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. பவுலை பார்த்து அவன் கேட்கவே இல்லை. அவனுடைய உள்ளத்தில் என்ன எதிர்பார்ப்புன்றது, எப்போ பவுல் சொல்வார், எப்போ நீ எழுந்து சொல்வார், அவன் அவரோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகமே இல்லை. அந்த யோசிச்சு பாருங்க. பவுல் சொன்ன உடனே பாருங்கள், துள்ளி குதித்து எழுந்து நடந்தான் என்று தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்மளை எதிர்பார்க்குற காரியம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு ஆவியானவர் நல்ல சாட்சியின் மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறார். நல்ல சாட்சியை கேட்டு 7 வருஷம் முட்டு பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். இன்றைக்கி அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். 2 முட்டும் பாதிக்கப்பட்டு உங்களை நடக்க முடியாமல் நீங்கள் வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் வாக்கரை வச்சு நடந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் கால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் படுத்துக்கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த நிலைமை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்து சுகமாக்கின இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் சிறுநீரம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் ஸ்பைனல் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் கை எலும்புகளோ கழுத்து எலும்புகளோ ஏதோ ஒரு எலும்பு பாதிக்கப்பட்டு இருக்கலாம்.
உங்கள் சரீரில் எந்த அவயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ இப்போ இந்த ஜெபனை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே, இப்போ நான் சந்தேகப்படவே இல்லை. இந்த ஜெப நேரத்தில் இயேசுவே நீர் என்னை தொடுவீர், நான் சுகமாவேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி இயேசு இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சுகத்தையும் நீங்கள் எதிர்க்க அற்புதத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த சாட்சியை விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, ஜெப எண்ணத்தை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சுகத்தையும் நீங்கள் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக இப்போ நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே அருமையான சகோதரி மரிய செல்வத்தை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே நல்ல சாட்சிகளை கேட்க வைத்தேன். அந்த அன்பிற்காக நாங்கள் துதித்துமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த சாட்சியை கேட்டு தேவ வசனத்தை கேட்டு ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது உன் முகத்தை தான் நான் நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஒருவேளை இந்த சகோதரியை போல் ஆண்டவரே முட்டி எலும்புகள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதபடி ஆண்டவரே வீல் சேரில் அமர்ந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், படிக்கிற படுத்து செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஐயா, எனக்கு நடக்க முடியாது, என்னால் ஒரு காத்தை செய்ய முடியாது, என்னுடைய கால் எலும்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது, என் இழுப்பு எலும்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது, என் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு விட்டது, என் வாழ்க்கையை படிக்கையாக இருக்குன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட ஆண்டு இந்த ஜெப நேரத்தில் உம்மை நோக்கி இந்த பிள்ளை ஜெபித்து கொண்டு இருக்கலாம். தகப்பன், இப்பொழுது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஐயா. நான் ஜெபிக்கிற இதே வேளையிலே சுவாமி, யார் யார் முட்டு எலும்புகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட முட்டு பகுதிகள் இப்படி சுகம் அடையணும் இயேசுவின் நாமத்தினாலும். அவர் பாதிக்கப்பட்ட கால்கள் இப்படி சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலும். அவர் பாதிக்கப்பட்ட இடுப்பு எலும்புகள் இப்படி சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் பாதிக்கப்பட்ட முதுகு தண்டுகள் இப்படி சுகம் அடையும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தப்பு அந்த பகுதியிலே உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, உடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியின் கட்டுகள் இன்றோடு தெரிபடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஐயா. தகப்பனே, இப்பொழுது முட்டுகள் புது மொட்டுகளாய் மாறுவதற்காக நாமை துதித்துமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. தேய்ந்து போன எலும்புகள் புது எலும்புகளாய் மாறுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை இப்போ நான் ஏறெடுக்கிறேன் ஐயா. நீ தொடுகிற அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சகோதரி, நீங்கள் முடைந்த உள்ளத்தோடு கூட பல வருஷ காலங்களாக உங்கள் 2 முட்டு பாதிக்கப்பட்டு உங்களால் எந்த ஒரு காரியம் செய்யவே முடியாது, உங்களால் வெகு நேரம் அமர்ந்திருக்க கூட முடியாது. உங்களுடைய பிரச்சனை நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். உங்கள் காலை மடக்க முடியாது மாத்திரமல்ல, ரொம்ப நேரம் உட்கார்ந்து கூட இருக்க முடியாது, உட்கார்ந்து கொண்டு இருந்தால் கூட முட்டுப்பையில் வலி வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட வேதனையோடு ஜெபிக்கிற சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் முட்டு பையில் இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் முட்டுக்கும் கால்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் இப்போ உங்களை விட்டு விலகி ஏறுகிறது இயேசுவின் நாமத்திலே. சகோதரி, நீ விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சகோதரி. தேங்க்யூ லார்ட். உடைய வல்லமை ஒவ்வொரு தொடுகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. யார் யார் பாதிக்கப்பட்ட எலும்புகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு எலும்புகளும் இப்போ சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட முதுகு தண்டுகள் இப்போ சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேய்ந்து போன கழுத்து எலும்புகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட கை எலும்புகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு அன்பு சகோதரன், ஆண்டவருடைய வல்லமை உன் கைகளுக்குள்ள இறங்கி வருகிறது. ஒரு விபத்து நிமித்தமாக உன் கை எலும்பு பாதிக்கப்பட்டு உன் கைகளை நீங்கள் பூரணமாய் பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் பூரணமாய் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன், உங்கள் கைகளை பூரணமாய் உயர்த்தவே முடியாது. கொஞ்சம் தான் கையை மடக்கவும் முடியும், பூர்ணமாய் உங்கள் கைகளை மடக்கவும் முடியாது. இதுதான் உங்கள் பிரச்சனை. இது நிமித்தமாக பல வேலைகளை செய்வதற்கு நீங்கள் மிகுந்த கஷ்டப்படுகிறீர்கள்.
இயேசு இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர், என் கையெலும்பு பாதிக்கப்பட்டு விட்டது, என்னால் ஒரு வேலை செய்ய முடியவில்லை என்று நீங்கள் துக்கத்தோடு ஜெபம் பண்ணினீர்கள். ஆண்டவருடைய வல்லமை அந்த பாதிக்கப்பட்ட கை எலும்பில் இறங்கி வருகிறது. சகோதரனே, இப்போ உன் கையை மடக்கி சோதித்துப்பா, உன் கைகளை உயர்த்தி சந்தேகப்படாத சோதித்து பாருங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டார். அந்த பாதிக்கப்பட்ட கை சுகம் அடைகிறது, அது புது கையை போல மாறுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சகோதரனே. கர்த்தர் இன்னைக்கு உன் ஜெபத்தை கேட்டு உங்களை அற்புதம் செய்கிறார். தேங்க்யூ லோ. தகப்பனை ஒவ்வொரு தொடுகிற அன்பிற்காய் சோத்திரமையாம். தகப்பனை யார் யார் என்னென்ன வியாதிக்காய் ஜெபிக்கிறாங்களோ இப்போ சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலும். தகப்பனே, பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் இப்போ சுகம் அடையணுமையா. ஆண்டவரே, என் சிறுநீரத்தை தொடும். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், எனக்கு சந்தேகமே இல்லை. இப்படி சிறுநீர் தொடுவி நான் சுகமாவேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒருவர் டாக்டர்ஸ் அவளை கைவிட்டு இருக்கலாம், நீர் பரம வைத்தியர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க தேவவேளையிலே அந்த பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அனுபவ இந்த புதுசு மாறும்படி ஜெபிக்கிறேன். கல் அடைப்புகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கல் அடைப்பு நிமித்தமாக வருகிற வலி வேதனைகள் இப்பொழுதே மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சகோதரன், இயேசுடைய வல்லமை உன் பாதிக்கப்பட்ட சிறுநீரில் இறங்கி வருகிறது. அந்த கல் அடைப்புகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் தெளிவாக சொல்ல, அது நிமித்தமாக மிகுந்த வேதனைப்படுகிறீர்கள். அந்த வலி வருகிற பொழுது ஐயோ என் உயிரே போய்விடுமோ என்று சொல்லி அவளை வேதனை ஜெபிக்கிற சகோதரன் நீ, இயேசுவின் நாமத்தினால் அந்த கல் அடைப்புகள் இப்பொழுது மறைகிறது, அந்த வலிகள் மறைகிறது. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதமான சுகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சகோதரனே. தகப்பனை கரமடி தொடுகிறதற்காக சோத்திரம். இன்னும் யார் யார் என்னென்ன வியாதிக்காக ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு அற்புதம் நடப்பதாக. பாதிக்கப்பட்ட இருதயங்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட தலைப்பகுதிகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட கண்கள், பாதிக்கப்பட்ட காதுகள் சுகம் அடையட்டும் ஐயா. கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பன சகல வியாதிகளும் இன்றோடு மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அற்புதம் செய்கிறதற்காய் சோத்திரம். நீ சுகமாக்கிவிட்ட அன்பிற்காக நான் நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. தகப்பனை சுகம் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு என்ன அற்புதம் வேண்டும், என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவள் விரும்புகிறபடியே அவள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கரம் அப்படியே ஒவ்வொருவரையும் இன்னைக்கு தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக உமக்கு நான் நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் சோதித்து பாருங்கள், எதுக்காக நீங்கள் ஜெபித்தீங்களோ அதில் இயேசு அற்புதம் செய்துட்டார். சுகம் பெற்றவர்கள் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் நாங்கள் தொலைபேசி எண், இமெயில் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்களோட தொடர்பு கொள்வீர்களானால் நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.